பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இந்த 2வது பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, இந்த 12 கட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, என்னெல்லாம் காரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் சும்மா ஒரு மேஜராக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு 5 காரகங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சூரியன் இவங்க இருக்காங்க இல்லையா, சூரியன் சந்திரன் இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது. சரிங்களா? அந்த குணாதிசயத்தின் படி தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். சூரியன் அப்படின்னாக்கும் அவர் வந்து ஒரு கடமை வீரன். ஓகேங்களா? அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா மித்த இருக்கிற எல்லா பிளானட்டையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு இல்லையா? அப்போ இந்த சூரியன் வந்து இப்போ நான் சொன்னேன் இதுதான் நம்மளை வந்து 12 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் தலை, இது முகம், இது கைகள். இந்த மாதிரி 12 பார்ட்டாக நம்ம தான் இருப்போம். இப்போ ஒரு 1 லைன் பார்த்துடலாம். இந்த சூரியன் வந்து ஒரு எப்படி ஒரு கண்டிப்பான ஒரு ஆளுங்க, கெட் வெயிட் பிடிச்ச ஒரு ஆளுங்க. சரிங்களா? ஒரு கெத்தாக இருக்கணும். ஒரு என்ன எப்படி சொல்லலாம், சூரியன் அப்படி ஒரு 7 குதிரையை பூட்டி வர்றாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி ஒரு நபர் அவர் வந்து. அப்போ சூரியனோட காரகம்னு தனியாக 9 கிரகத்துக்கும் காரகம் போடுறேன், ப்ளஸ் வந்து 12 கட்டத்துக்குமே அந்த காரகங்கள் போடுறேன். அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ இவர் இந்த லக்னத்தில் உட்காந்தா, லக்னம்ங்கிற தலையில் உட்காந்தா, தலையில் என்ன இருக்குது, மூளை இருக்குது. அப்போ இந்த மூளையை இந்த சூரியன் ஆக்குபைடு பண்ணார்னா அவர் எப்படி இருப்பார், ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஓகேங்களா? எதுலையும் தலைமை பண்பு வேணும் அப்படின்னு நினைப்பார். நம்ம சொல்கிறது தான் அடுத்தவன் கேட்கணும்னு நினைப்பாரு. இந்த மாதிரி அப்போ அவர் எப்படி எப்பவுமே நெஞ்ச நிமித்தி இருப்பார். ஏன்னா அதான் அந்த கெட் வெயிட் வந்துருச்சு இல்லையா? அப்போ எங்களோட ஜோதிடம் கற்றுக்க போகிறப்ப எங்களோட விஷயமே யார் எந்த கிரகம் ஆக்குபைடு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கற்றுக்கிறோம். எல்லா விஷயத்தையும் நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதே வந்து நம்ம தலை தான், மூளை தான். அப்போது அங்கே என்ன கிரகம்